சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்தை தான் நம்ம மையப்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடியது 2ஆம் பாவம், அதே நேரத்தில் லாபத்தை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் ஆகி அவர் போய் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ அது ஒரு ஃபேவரான இருக்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை செயல்படுத்தி கொள்வதற்கு அந்த செவ்வாய் நம்மளுக்கு சாதகமாக இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. சனியினுடைய பார்வையில் கூட இருக்குது. அப்படிங்கும்போது எண்ணம் செயல் எல்லாமே உங்களுக்கு எந்த விஷயத்தை செய்யும்போது எதனால் லாபம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடவே எல்லா விஷயங்களையும் பார்ப்பீங்க, அதே போல் செயல்படுவீங்க. ஸோ அது நல்லபடியாகவே இருக்கு. ஆனால் வருமானம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், வருமான ஸ்தானத்துல ராகு பகவான். அப்ப ராகு வருமான ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல வருமானத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா வருமானத்தை கொடுக்கும். வருமானத்துல எந்த தொந்தரவுகளும் இருக்காது. ஆனா இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குமா, யாராவது பணம் கொடுக்கலாமா கேட்கறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிறப்பு இல்லாம போயிடும். கொடுத்தா அந்த காசு திரும்ப வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஏன்னா குருவினுடைய பார்வை மட்டும்தான் இருக்கா, ஆனால் 2ஆம் இடத்துல ராகுவே இருக்கார். அப்படிங்கும்போது அந்த கொடுக்கல் வாங்கல் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு 5 வத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து பார்க்கிறார். குரு விரையாதிபதி கூட. இப்போ இன்னொருத்தர்கிட்ட நீங்க நம்பி காசு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கடன், அதற்கான முயற்சிகள், ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் லோன் பார்க்குறோம், ஸோ அதுக்காக கடன் வாங்கணும், அந்த கடன் வாங்கி ஏதோ ஒன்று விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். பெருசாக அலைச்சல் எதுவும் இல்லாமையே உங்களுக்கு கடனெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இனம் தெரியாத, மொழி தெரியாத ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் 2 மடங்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயதொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். நீங்கள் செய்யக்கூடிய கர்மம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல குருவோட கூடி நிற்கிறார். அப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மகர ராசியாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், வேற வழி இல்லை. என்ன காரணம்னா, வேலையாட்கள் பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் தேவைன்னா 5 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் தான் இருப்பாங்க. நம்மளே இறங்கி வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது. உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம தான் ஓனரு அப்படின்னு சொல்லி போட்டு சீட்டில் உட்காந்துட்டு வேலை வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இல்லை இங்க. சரிங்களா, இறங்கி வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அப்படின் போது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பெண்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கவனம். நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க, மேக்சிமம் உங்களுக்கு லேடி கஸ்டமர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்ககிட்ட ரொம்ப 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 நிதானமா பக்குவமா நடந்துக்கிறதுக்கு பாருங்க. நான் பெண்களால எதிர்ப்பு, பெண்கள் மூலமாக எதிர்ப்பு, பெண்களே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும். ஸோ அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் அலைச்சல்கள் இருக்கும், தொழிலில் புது புது மாற்றங்கள் எல்லாம் செய்வோம், அதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கும். ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் கவனமா இருந்தால் தொழில் நல்லபடியாக ஓடும், பிரச்சனை கிடையாது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? 4ஆம் இடம் தான் ஆரோக்கிய ஸ்தானம். அந்த ஆரோக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சனீஸ்வரனுடைய பார்வையில் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. குருவோட பார்வை ஏதாவது இருக்கா செவ்வாய்க்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது, சனியினுடைய பார்வை இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக உங்களுக்கு ஆக்சிலேஷன் எல்லாம் ஒன்றும் இருக்காது. சனி வக்ரம் பெற்று தான் பார்க்குறாரு, பெரிய ஆக்சிலேஷன் இருக்காது. 4 கூட ஒரு 4ஆம் இடத்தை தன்னுடைய 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாருங்க, உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கு அப்படின்னு உங்கள் மனசு மட்டும் நம்பாது. ஏன்னா அஷ்டம பார்வையில தான் 4ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையிலயோ 4ஆம் பார்வையிலோ செவ்வாய் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஏதாவது உடம்புல என்னமோ பண்ணிகிட்டே இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் அதிகமாக ஓடுமே தவிர மற்ற விஷயங்கள் மைண்டுக்குள்ளே வராது. நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வராது. எப்போ சாமி அந்த ஹோப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் மீண்டும் துலாத்துக்கு எப்போ வர்றாரோ அப்போ தான் அந்த ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். திக்பலமாகணும் செவ்வாய், அப்படின்னா தான் அந்த ஹோப் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு 1.5 மாதம் ஆகும். அது வரைக்கும் இப்படியே தான் ஓடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். உடல் நலத்தில் குறைகள் இல்லை, ஆனால் மனசு நம்பாது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் மகரத்துக்கு மட்டும். ஏன்னா
மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடா இருக்கும் பட்சத்துல அதற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய வீடு. அது ரொம்ப வேகமா நகரக்கூடிய கிரகம். சனி ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் அந்த 1-7 தொடர்பு. அந்த பாவத்துல போய் அஷ்டமாதிபதியான சூரியன் முதல் 16 நாட்களுக்கு இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள இனம் புரியாத சங்கடங்களும் சலிப்புகளும் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல தேவையில்லாத சந்தேகங்கள், குடும்ப உறவுகள் மூலமாக கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க தப்பு பண்ணா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அதை தட்டி கேட்க போனோம்னா நம்மளை அடக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கியான ஒரு சூழல்ல இருக்கீங்க நீங்க. ஏன்னா அவங்க லக்னத்திற்கு, அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல கேது பகவானும் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு. புதன் கொஞ்சம் வக்கரமா கூட இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு அவங்க சைடு இருக்கிற தவறுகளை மறைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிளாக நம்மளும் கொஞ்சம் ஓவரா பிடிவாதம் பிடிப்போம் அந்த காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு. நம்மளால எல்லாமே முடியும், நம்மளால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அந்த சனி நம்ப வைக்கும். 7 சனி பாதிப்புகளால் நீங்கள் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசி மகரம். இப்போ அந்த சனி வக்கரமாகும்போது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். அப்போ நம்மளை உதாசீனப்படுத்தும் போது மனசு கேட்காது. போடா நீ இன்னும் என்ன பேசுறது பிடிக்கிறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த உறவை விட்டு விலகி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். ஸோ அதற்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இடம் கொடுக்காமல் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம சிறப்பா போகும். இல்ல உங்களுடைய சுயஜாதகத்துல தசாபுத்தி அது மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது, கோச்சாரமும் இதே அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை வந்து பிரிவினை ஆச்சுன்னா மறுபடியும் சேர்றது ரொம்ப கஷ்டம். கவனமா இருங்க. ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கு சாமி, நம்ம போய் பேசலாம பிடிக்கலாம்னா தயவு செஞ்சு இந்த காலகட்டம் வேணா, அது நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத முழு மனசோட ஏத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஆனா இப்ப வேண்டாம். ஏன்னா செப்டம்பருக்கு மேல குரு வருவார். குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார். குருவினுடைய பார்வை ராசிக்கும் 3ஆம் இடத்துக்கு கிடைக்கும், ராசி அதிபதிக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய காலம் வந்தாச்சு, அப்ப போய் பேசுங்க. இப்ப வேணாம். செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். கணவன் மனைவி உறவுல அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே. வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 6ஆம் இடம் தான் வேலை ஸ்தானத்துலதான் 3 கூடையவர் உட்காந்துருக்க, 12 கூடையவர் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது வேலையில நிறைய அலைச்சல்கள் இருக்கும், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், வேலை போல அதிகமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஸ்டில் எல்லாமே உங்க கட்டுக்குள்ளதான் இருக்கும். உங்களை வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. சரிங்களா? வேலையில அவ்வளவு டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் எல்லாமே நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். உட்கார்ந்த கடையில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய திறமை அதை அதிகமா வளர்த்துக்குவீங்க. நீங்க வேலையில உங்களை ஒரு தனித்துவமான நபரா மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது கண்டிப்பா. ஸோ வேலையை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஈஸியா இருக்கும். வேலையில நிறைய மாற்றங்கள் செய்யணும், விருப்பப்பட்ட மாற்றங்கள் செய்யலாம். வெளியூர் வெளிநாடு பயணிக்கலாம். வேலைக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது. வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸையும் இது ஏற்படுத்துது. ஏன்னா 5 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிற 10 கூடிய 6ல் இருக்கிற போது கண்டிப்பா அந்த சான்சஸ்ன்னு சொல்லுது, வாய்ப்பு உண்டு. படிப்பை பத்தி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகு. குழந்தைகளுடைய படிப்பு 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்புல ரொம்ப கவனம் வேணும். ரொம்ப ரொம்ப லேசியா இருப்பாங்க. படிப்புல கான்சன்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பேரண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய குழந்தை மகர ராசி அல்லது மகர லக்னமா இருக்கு, படிக்காம இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. அப்படின்னா தான் அவங்க கரியர் growth ஆகும். சரிங்களா? ஏன்னா 5ல் வளையாதுன்னா 50ல் வளையாது, புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உயர்கல்வி மேற்கல்வி எல்லாம் சுபமாதான் இருக்குது. செவ்வாய் 4 கூடியவராய் அவர் உபய லக்னத்திற்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்தாலுமே வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால படிப்புல ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. குழந்தைகளுடைய படிப்பை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. காதல் அமைப்பு இந்த காலகட்டம் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள காதலன் காதலிக்குள்ள தேவையேதாவது சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த மாசம் நீங்க வரணும், இல்லைன்னு சொல்லலை. முக்கியமா அந்த காசு பண விஷயத்துல தான் காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை வருவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா ஆகி இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா? முதல்ல 2ல் ராகு, 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்து அதிபதி 5 கூடையரோட சேர்ந்துருக்காரா? இல்லை. அப்போ இந்த மாதம் அதிர்ஷ்டம் பெரிய லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட எந்த இடத்துலையும் பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. ஏஸ் இட் இஸ் உங்களை ரெகுலர்
ரொட்டீன் என்னவோ, எக்கனாமிக்கல் ரொட்டீன் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எதுவும் உங்களுடைய சுய முயற்சியினாலையும் உங்களுடைய சாமர்த்தியத்தனத்தாலையும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கராக சுயமாக சிந்திச்சு சுயமாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேஃபர் சைடில் இருப்பீங்க. யாராவதுகிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க, யாராவதுகிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வேறு யாராவதுகிட்ட கவுன்சிலிங் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் பேக்லாக் ஆகுறீங்க. சுய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும், எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.